ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக ஆர்ஆர்பி ஜேஇக்கு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், பார்த்துங்க. இந்த டேட் வந்து எப்போ டேட் ஆஃப் பப்ளிஷ் வந்து என்றைக்கு பண்ணியிருக்காங்கன்னா 29/12/2018, அதாவது நேற்று தான் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு 2/1/2019 காலையில் 10 மணிக்கு இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/1/2019 11:59 அந்த போஸ்ட் க்ளோஸ் ஆகுது. க்ளோசிங் ஆஃப் ஆஃப்லைன் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் செலான் இது மாதிரி பேமெண்ட் பண்ணுறவங்க, செலான்லேயோ இல்லை இதுலேயோ பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து 4/2/2019 1 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 5/2/2019 அப்போ க்ளோஸ் ஆகுது. க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் கம்ப்ளீட் த ஆல் ரெஸ்பெக்ட், அதாவது பேமெண்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணி பேமெண்ட் பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் அந்த பணம் வரது அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 7/2/2019 எல்லா ப்ராசஸும் முடித்து ஃபைனல் சப்மிட் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கணும். ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஏப்ரல்லேருந்து மே, இல்லை ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் 2019 கொடுத்துருவாங்க. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எலெக்ஷன் வர்றதுனால இதை கொஞ்சம் சீக்கிரம் வச்சு முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. வாங்க அடுத்தது பார்ப்போம். டேட் ஆஃப் அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அது மட்டும் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கம்பல்சரி எக்ஸாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. கம்பல்சரி நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு இதோட சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் லெவல் 6 கமிஷன் படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 35,400 சேலரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தது. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அது தனியாக ஃபார்ம் இருக்குது, அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலியமாக தான் பண்ணணும். எக்காரத்து கொண்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் நான் ஏதோ ஃபார்ம் ஃபில் பண்ணி தரேன் கிடையாது. 100% ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ணணும். சிங்கிள் போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும், மல்டி போஸ்ட்டு கிடையாதுன்ட்டாங்க. எக்ஸாம் 2 ஸ்டேஜாக எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஜஸ்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் சயின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் நம்ம டெக்னிக்கல் இதெல்லாம் வரும். இதை நார்மலேஷன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ 15 ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் மெனிக்கு எடுத்துப்பாங்க. அந்த 15 பேர்த்துலேருந்து 10 பேராக குறைப்பாங்க. டயர் 1ல் ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் மெனிக்கு எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 15 பேரை டயர் 2க்கு எடுப்பாங்க. டயர் 2லேருந்து அதுலேருந்து ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் மெனிக்கு இல்லை 6 பேர் மெனிக்கு எடுப்பாங்க. எடுத்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணும். இதில் நெகட்டிவ் மார்க் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. 1/3, அதாவது 0.33 நெகட்டிவ் மார்க். ஒரு கொஷின் தப்பானா நீங்கள் உங்களுக்கு 0.33 மார்க் வந்து நீங்கள் பாசிட்டிவ்லேருந்து வந்த மார்க்லேயும் இது பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட் கொண்டு போகக்கூடாது, இன்க்ளூடிங் வாட்ச். நம்ம நார்மல் வாட்ச், ஒயரஸ்ட் வாட்ச், எந்த வாட்சாக இருந்தாலும் சரி எதுவுமே கொண்டு போகக்கூடாது. பென், பென்சில் எதுவுமே வாலெட் எதுவுமே. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அவங்க பேனாலேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அடுத்தது கேண்டிடேட் அவங்க கேண்டிடேட் ஷுட் என்டர் த ஃபாதர் நேம் ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும் போது டீட்டெயிலில் ரொம்ப தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் என் பேர் குமார் எம்ன்னு இருக்கும். அதாவது நம்ம எஸ்எஸ்எல்சி நம்ம ஸ்கூல் மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அப்படியே ரன் பண்ணுங்கள். ஸ்கூல் மார்க் ஷீட்டில் என்ன இதில் இருக்கோ அதே ஃபார்மேட் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு போக 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 நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் வர முடியும். இன்ஷியலுக்கு கூட விட்டுறாதீங்க. அப்படி விட்டால் கூட நீங்கள் அது ரொம்ப பிரச்சனையாகிடும். அதனால் டேட் ஆஃப் பர்த், இன்ஷியல், டேட் ஆஃப் பர்த், உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், அப்புறம் உங்கள் எஜுகேஷனல் மார்க் ஷீட் நம்பர் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள்.
எந்த வித இதுவும் பண்ணாதீங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத 2ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் ஆனோடனே நான் ஒரு டெமோ வீடியோ மாதிரி இதை நான் அப்ளை பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறத பர்ஃபெக்டாக உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி சிக்னேச்சர் அதெல்லாம் இருந்தால் கரெக்டாக பின்னாடி ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வச்சு பிளாக் இங்கில் தான் கழுத்து போடணும், கேபிட்டலில் கழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் சொன்னல I3, B1, B2, C3 இதை பற்றி ஒரு இது இருக்குது. நம்ம தூரப்பார்வை நம்ம கண்ணாடி போட்டிருக்கவங்களும் இங்கே எழுதலாம். இது ஒரு டவுட் வரும், கண்ணாடி போட்டிருக்கேன் நான் எலிஜிபிளான்னு கேட்டால் தாராளமாக எலிஜிபிள். என்ன தேவைன்னா அவங்க ஐ டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6/9 அந்த ஒரு வியூ லென்த்லேருந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். கண்ணாடி போட்டாலும் போடலனாலும் உங்களுக்கு ஒரே இது தான். கண்ணாடி போட்டவங்களும் எலிஜிபிள் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அது ஒரு ஜென்ரல் கேட்டகரி. ஏஜ் வந்து லோயர் அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட்டட் ஃபார் பர்டிகுலர் போஸ்ட் வேகன்சி டேபிள் வில் பி ரேங்க்டு கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. OBC அண்ட் நான் கிரிமினல் லைனர் கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ஏஜ் லிமிட் உண்டு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 33 ப்ளஸ் நம்பர் ஆஃப் இயர் சர்வீஸ் இன் ரேண்டம் டிஃபென்ஸ் ஆர் அதாவது ஆர்மியில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா ரயில்வேல ஆல்ரெடி வந்து இந்த சின்ன கேண்டிடேட்டாக வேலை பார்ப்பாங்களா அவங்களுக்குலாம் உண்டு இந்த வேலை. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் வேகன்சிக்கு ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் அலோடு கிடையாதுன்ட்டாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டால் தான் டிப்ளமோ BE எல்லாமே. அது மறுபடியும் சொல்லியிருக்காங்க, தோஸ் awaiting result for your final examination cross education qualification should not be allowed. தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதாவது உங்கள் கையில் டிகிரி இருக்கணும், அல்ல கன்சால்டேட் ஆச்சு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மோட்லையும் பே பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் OBCக்கும் ஃபார் ஒன்லி பாய்ஸ் ஜென்ரல் OBC பசங்க பாய்ஸ் எழுத போகிறவங்களுக்கு மட்டும் 500 ரூபா பணம் கட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்பியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டோட்டல் எக்ஸாம் முடிஞ்சு 1.5 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே அந்த பணம் அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல், அதாவது நீங்கள் கேட்கலாம் நான் BC, நான் வந்து பொண்ணு, நான் என் கேட்டகரி வந்து BCயில் இருக்கேன், நான் OCயில் இருக்கேன், நான் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டால் உங்களுக்கு கிடையாது. லேடிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. ஒன்லி ஃபார் பாய்ஸ் OBC OCக்கு மட்டும் தான் ஃபீஸு, மற்றபடி யாருக்கும் ஃபீஸ் கிடையாது. இந்த பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம். லைக் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் இதெல்லாம் வச்சு பண்ணலாம். ஆஃப்லைனில் பண்ணணும்னா SBI சலான், போஸ்ட் ஆஃபீஸ் சலான் வச்சு நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம், இந்தியன் பேங்க் சலான்லையும் பே பண்ணலாம். ஆனால் தயவு செஞ்சு சீக்கிரம் பே பண்ணுங்கள். அவங்க வந்து டேட் 31ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 2லேருந்து 21 வரைக்கும் தான் எனக்கு லாஸ்ட் டேட்டு. 20ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, 21க்கு பேமெண்ட் எனக்கு லாஸ்ட் டேட்டு. அந்த கேட்டகரியில் போங்க. நீங்கள் 30ஆம் தேதி வரைக்கும் போனீங்கன்னா போன வாட்டி ALP எக்ஸாமில் சர்வர் பயங்கரமாக ஹேங் ஆகி நிறையா பேர்த்துக்கு ஃபைனல் சப்மிட்டே பண்ண முடியாமல் நிறையா பேர் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் 20ஆம் தேதி தான் உங்கள் லாஸ்ட் டேட் அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதான் உங்கள் லாஸ்ட் டேட். அந்த 31ங்கிற அந்த இதே மைண்ட் செட்டே தயவு செஞ்சு கடினத்தில் பண்ணலாங்கிறது பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப நமக்கு பண்ணும்போது, அது நீங்கள் ஓனாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சர்வர் ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கும். இந்த 28க்கு மேலே உங்களுக்கு சர்வர் ரொம்ப உட்கார ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் லோக்கோ டிஸ்பிளின். அப்புறம் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரே எக்ஸாம் தான், 150 மார்க் வைப்பாங்க. 60 மார்க் வந்து ரீசனிங் அந்த இதுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுப்பாங்க. 40 மார்க் 90 மார்க் வந்து நம்ம டெக்னிக்கல் எபிலிட்டிக்கும் சயின்ஸுக்கும் கொடுப்பாங்க. இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா Tier 1 Tier 2ன்னு 2 எக்ஸாமாக பிரிச்சுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் டைம் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த PWD எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து 120 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க.
100 கொஷின் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான். எல்லாத்துக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்தா 4 ஆன்சர் கொடுப்பாங்க. அதில் என்னென்னா 4 டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், போர்ட் மார்க், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக், பைப் அண்ட் கேஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னோட அனுபவம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரிஃபரன்ஸுங்கிறது நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப்பிங் காஸ்டிங் ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். அதில் டேன்னு வரும், இதில் அவர்னு வரும், அவ்வளோதான். அதனால் இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு கொடுங்க. ரெண்டாவது அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி. இது வந்து 30 மார்க் கேட்குறாங்க. இந்த அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிக்கு கொஞ்சம் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. என் கணக்கு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு 12லேருந்து இந்த அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது உங்களுக்கு இது வரும் டேட்டா இன்டர்பிரேஷன், இதெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 மார்க் வரைக்கும் அவங்க கேட்பாங்க. அதனால் அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி போர்ட் மார்க்ஸ் லூஸுங்கிறது ரொம்ப ஈஸி தான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரி தான். மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தா அனலாகி, அல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் சீரீஸ். அனலாகிங்கிறது ஒன்றும் இல்லை, கவ், இது டாக், பப்பி, கேட் அப்படின்னா கிட்டி, டாக் பப்பின்னு கொடுத்துருவாங்க. கேட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. இதே ரிவர்ஸ் கொடுக்கலாம். இங்கே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர்னு போட்டு அந்த இடத்துல என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த 3க்கு அடுத்த நம்பர் 4 ஸ்கொயரோட வேல்யூ அப்படின்னு எழுதணும். அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோடிங், டீகோடிங் உங்களுக்கு தெரியும், நார்மல் தான். எம்ஓடி, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அதையும் நான் வந்து என்னோட இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நான் உங்களுக்கு ரெகுலராக நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அப்படியே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சிலாயிசம் அண்ட் வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷனை வந்து இதில் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அதாவது இப்போ நம்ம கர்நாடகாவிலேருந்து தண்ணி வருமா, வராது, வரும், வரலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் நம்ம இதில் கொடுத்த மாதிரி தான். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்க்குற மாதிரி தான். இது எல்லாமே வந்து நம்ம சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்கனால நம்ம தைரியமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டெய்லி, அதாவது இந்த எக்ஸாம் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் மாதம் ப்ளஸ் 2018 இருக்கிற ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பார்த்துட்டாலே போதும், ஓரளவு வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது இந்தியன் ஜியாகிரஃபி, அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லைக்கோடுகள், இந்தியா எப்படி வந்தது, எந்த நாட்டு கீழே இருக்குது, நம்ம நாட்டையும் பாகிஸ்தானையும் இணைக்கிற நதி என்ன, இந்த ஒரு தண்ணி வந்து இந்த நதி வந்து எந்தெந்த நாடெல்லாம் பகிர்ந்துக்குது, நம்ம நாட்டோட எல்லைக்கோடு என்ன, நம்ம நாட்டில் இருக்கிற மாநிலங்களோட எந்தெந்த எல்லைக்கோடுகள் நம்ம எந்தெந்த நாட்டோட பகிர்ந்துக்கிறோம், அந்த எந்தெந்த லேட்டிடியூட், ஆட்டிடியூட், எந்த திரிக்கரையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஜியாகிரஃபி. கல்ச்சுரல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட்டாக அதோட ஃபெஸ்டிவல். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் வந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு, இது இப்போ பண்டிகை. பரதநாட்டியம், நம்மளோட இது ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, நிறையா ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. நம்ம கலாச்சாரத்தை பற்றி கேட்குறது தான் இது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வட இந்தியாங்கிறதுனால கொஞ்சம் அந்த பக்கம் வட இந்தியாவிலேருந்து மோஸ்ட்லி கேட்குற மாதிரி இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒன்றும் இல்லை, வெள்ளைக்காரன் எப்போ நம்ம நாட்டுக்கு வந்தான், நம்ம என்னென்ன பண்ணால், எந்தெந்த அந்த வெள்ளைக்காரன் கொண்டு வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால், அப்புறம் நம்ம சுதந்திரம் பற்றி கேட்பாங்க. அது இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக நீங்கள் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை படிக்காமல் போகாதீங்க. காங்கிரஸுங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக், அதனால் காங்கிரஸ் படிக்காமல் போகாதீங்க. அடுத்தது கான்ஸ்டியூஷன், அதான் நம்ம கான்ஸ்டியூஷன் தான், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி வடிவமைச்சது, யாரால் வடிவமைக்கப்பட்டது, அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ போடுறேன். நமக்கான ஆர்டிகல் இருக்குது, 1லேருந்து 25 ஆர்டிகளோ என்னமோ இருக்குது. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எந்தெந்த ஆர்டிகளுக்கு என்னென்ன இருக்குது, இந்த ஆர்டிகளில் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிகல் 21 ஏன்னா எதை அடிப்படை சட்டம், ஃபண்டமெண்டல், நம்ம அடிப்படை சட்டம் எந்த ஆர்டிகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. அடுத்தது எக்கனாமி, நம்ம நாட்டோட எக்கனாமி, அதாவது ரிசர்வ் பேங்கிங் எக்கனாமினாலே நமக்கு இந்த பேங்கிங் படிக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பேங்கிங் சிஸ்டம், நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பேங்கிங் சிஸ்டம், நம்ம நாட்டோட பொருளாதாரம்,
நம்ம அந்நிய நாட்டோட எந்தெந்த நாட்டோட வந்து நம்ம வந்து பொருளாதார கொள்கைகள் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆப்பிரிக்காலேருந்து பருப்பு இம்போர்ட் பண்ணுறோம் 3000 கோடிக்கு. இதெல்லாம் எத்தனை அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்? ரஷ்யாவோட நம்ம $400 எத்தனாயிரம் கோடிக்கு பண்ணோம், ஏன் பண்ணோம்? அதுக்கப்புறம் நம்ம மானிட்டரி பாலிசி, அதாவது பேங்கிங்கில் இருக்கும்ல, வாரக்கடன், மானிட்டரி பாலிசி, ஒரு வங்கி கடன் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஃபைனான்சியல் ரிலேட்டடாக, இன்னும் சொல்ல போனால் ஃபைனான்சியல் ரிலேட்டடாக கேட்பாங்க. இந்த எக்கனாமி ஃபைனான்சியல் என்விரான்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நாட்டோட சுற்றுப்புற சூழல், அதாவது ரேங்கிங்கில் கேட்பாங்க. நம்ம இந்த சுற்றுப்புற சூழலில் நம்ம எத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம், 4வது ரேங்க்கில் இருக்கோம். முதல் ரேங்க்கில் யார் இருக்கா பார்த்தா சைனாவில் தான் வந்து அதிகமாக பொல்யூஷன் ஆகிறதுல இருக்காங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. இதுக்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதுக்காக எதை அதை தடை பண்ண போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சுற்றுச்சூழலுக்காக பிளாஸ்டிக்கை வந்து 2019 ஜனவரி மாதம் தடை பண்ண போகிறாங்க. இதை பற்றியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கேட்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரியாக இருந்ததும் கேட்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் கேட்குறாங்க, இதையும் கேட்குறாங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் வேர்ல்டு உலகத்தை பற்றி, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ரஃபேல் டீல் என்ன, ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம என்ன வாங்க போகிறோம் அது கேட்பாங்க. எல்லா கண்ட்ரியும் நம்ம எல்லா கண்ட்ரியில் நமக்கு ரிலேட்டடாக இருக்கிற கண்ட்ரியோட அம்பாசிடர், அவங்க இப்போ அமெரிக்காவோட அம்பாசிடர் யார், அமெரிக்காவோட பிரசிடென்ட் யார், அமெரிக்காவோட செக்ரட்டரி யார், இன்னும் சொல்லப்போனால் போன வாட்டி ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் அமெரிக்காவில் ஜட்ஜாக இருந்து யார் பிரசிடென்ட் ஆனா அந்த மாதிரிலாம் கேட்பாடுங்க. நமக்கு வந்து ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸு யார் யார் என்னென்ன பண்ணால் இந்த இது அதெல்லாம் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஏதாச்சும் அவார்ட் கொடுக்குறது, ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது, அதுதான். அப்புறம் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பயோகேஸ் யூஸ் பண்ணி ஸ்பைஜெட் வந்து இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா பயோகேஸ் வந்து 30% வந்து இப்போ 70% நார்மல் ஒயிட் பெட்ரோலும் 30% வந்து ஒரு தாவர எண்ணெயும் எடுத்து எரிய விட்டு மிசோரம்லேருந்து டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட் வரைக்கும் ஸ்பைஜெட்டில் வந்து பாம்பர் Q400 ரக விமானம் வந்து போச்சு. அது வந்து ஒரு என்விரான்மெண்டலுக்காகவே, அது என்விரான்மெண்டலும் கேட்கலாம், அது ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ நிறையா நம்ம ஹெச்இஎல்ல வந்து நிறையா டெக்னாலஜி, தேஜாஸுங்கிற ஒரு விமானத்தை நாம் இந்தியாவே தயாரிச்சிருக்கு, அதை பற்றிலாம் கேட்கலாம். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்புறம் ரயில்வே, இந்தியாவில் என்னென்ன ட்ரெயின் வருது, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வேல நம்ம என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஏதோ ஒரு புதிய ட்ரெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து கேட்பாங்க. சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதுதான் ரொம்ப போர் அடிக்கும், அதில் வாங்க பார்ப்போம். அப்புறம் இதோட மார்க் அலாட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 30 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷின் 1 மார்க் மேனிக்கு 30 கொஷின் பார்க்கணும். அதில் உங்களுக்கு 10 மார்க்குக்கு நான் சொன்ன 3 டாப்பிக்லேருந்து மென்சுரேஷன், ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலேருந்தே கேட்டுருவாங்க. மீதி இருக்கிற டாபிக் தான் டைம் அண்ட் ஒர்க்கில் 2 அந்த மாதிரி கேட்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அது பார்த்தது தான். ஜென்ரல் அவேர்னஸ் 5 மார்க்கு, ஜென்ரல் சயின்ஸ் 30 மார்க்கு, அது ஜென்ரல் சயின்ஸ் 30 மார்க் கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துங்க. அவங்க மொத்தம் 100 மார்க் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு வந்து அவங்களே வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் 100க்கு ஜென்ரலாக இருந்தால் 40 மார்க் எடுக்கணும், ஓபிசி எஸ்டிஆர் தான் 30 மார்க் எடுக்கணும், எஸ்டிஆர் தான் 25 மார்க் எடுக்கணும், அதாவது 100க்கு 25 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 மணி நேரம் பரீட்சை நடக்குது. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 160 நிமிஷம் நடக்குது, 150 கொஸ்டின். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸு, என்விரான்மெண்டல், பொல்யூஷன், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சயின்ஸு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாகவே 150 மார்க் கேட்குறாங்க. ப்ளஸ் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் கேட்குறாங்க. நம்ம டயர் 1க்கு என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டயர் 1க்கு என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் படிக்க போகிறோம். பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கம்ப்யூட்டர் இந்த இன்புட் அவுட்புட் நமக்கு ஜென்ரலாக நம்ம பேசிக்காக என்னென்ன பண்ணுவோம், ப்ரௌஸ் பண்ணுவோம், எக்ஸல் ஷீட்டில் யூஸ் பண்ணுறது, அதை பற்றி கேட்குறாங்க. பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பிளாஸ்டிக் தடை பண்ணியிருக்காங்க, மின்சார வாகனத்தை வந்து 2022க்குள்ளே டெல்லியில் அறிமுகப்படுத்த போகிறாங்க, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டிங்கிறது நம்ம கோர் பொறுத்தவரை இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின், தெர்மோடைனமிக்ஸ், ஒவ்வொரு ரிலேட்டடாக 10 4 அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஷின் கேட்பாங்க, 15 மார்க்கு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போன டயர் 1ல் வந்து 30 மார்க் கேட்பாங்க, இதில் வந்து 15 மார்க் கேட்குறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து 10 மார்க் கேட்பாங்க. பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுங்கிறது பார்த்தீங்கன்னா 10 மார்க் கேட்பாங்க. டெக்னிக்கல் எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது 100 மார்க் கேட்பாங்க. ஆக மொத்தம் 150 மார்க் கேட்பாங்க. இதில் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தா
இங்கிலீஷை பற்றி அவங்க பேசவே இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இங்கிலீஷ்லலாம் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுலாம் ரொம்ப எனக்கு கஷ்டம். இங்கிலீஷ் கேட்கல. அதனால் நமக்கு நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜாக இது இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் கட் ஆஃப் வந்து 150க்கு இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன ஆகுதுன்னா 70 மார்க் 60 மார்க் எடுக்கணும் 150க்கு. அப்போ தான் ஜென்ரல் கேட்டகரியில் பாஸ் பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் அப்ளை பண்ண முடியுமா பிஇ முடித்தவங்க அப்படின்னு கிடையாது. மெக்கானிக்கல் படித்தவங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஆட்டோமொபைல் படித்தவங்க, மேனுஃபேக்சரிங் படித்தவங்க, மெக்காட்ரானிக்ஸ் படித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தவங்க, மிஷின் இன்ஜினியரிங் படித்தவங்க, டூல் மெக்கானிக்கல் கம்பைன், இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான டிகிரி படித்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் சரி, எலக்ட்ரிக்கல் மட்டும் கிடையாது, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமேஷன் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுதான் ஃபுல்லாக இது கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியர்னால் வேறு வழியில் சிவில் இன்ஜினியர் படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த சிவில் இன்ஜினியர் பொறுத்த பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஇ சிவில் டிப்ளமா இன் 3 இயர் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பிஇ 4 இயர் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த 3 வருஷம் முடித்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் டிகிரி முடித்து பாஸ் பண்ணி கையில் இருக்கணும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் அவங்க வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்காக அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த பிசிஏ, இப்போ தான் வந்து முக்கியமானது. கொஞ்சம் இன்ஜினியர் இல்லை, அதாவது இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே சமயம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க நிறையா பேர் இருப்பீங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம். பிசிஏ முடித்தவங்க நிறையா பேர் இருப்பீங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்காக நீங்கள் வந்து இன்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கு 749 போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 750 போஸ்ட்டுக்கு நீங்கள் குவாலிஃபைட். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம், அப்ளை பண்ணலாம். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கே புரியல. இந்த கால்குலேஷன் படி தான் நம்மளை வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து போஸ்டிங் பற்றி பார்க்கலாம். அப்புறம் சும்மா ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்லோட் பண்ணி இதை கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபோட்டோங்கிறது நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு கலர் ஃபோட்டோ எடுங்க. கலர் ஃபோட்டோ எடுத்து அந்த கலர் ஃபோட்டோ பின்னாடி ஒயிட் கலர் பேக்ரவுண்டு இல்லை லைட் பேக்ரவுண்ட் கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. அந்த ஃபோட்டோ பிக்சல் வந்து 35x45 mm கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கூகுளில் ஆப் இருக்குது. நீங்கள் நார்மலாக கூட ஃபோட்டோ எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் கூட கூகுளில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ட்ரெயினில் ஃப்ரீயாக போகலாம் செகண்ட் கோச்சில் அப்படின்னு கொடுக்குறவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கேட்பாங்க, நீங்கள் எஸ்டிக்கு நீங்கள் ட்ராவலிங் அலவன்ஸ் விரும்புகிறீங்கன்னு கேட்டால் எஸ்ன்னு கொடுங்க. அப்படி விரும்புகிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அந்த அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 50லேருந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க, அதை போய் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் நடக்கும். இதை எப்படி செலெக்ஷன்னா 2 செலெக்ஷன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் செலெக்ஷன் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் செக்அப் முடிச்சோன்னு இவங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. சில ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது. இப்போ வந்து என்னென்னா போஸ்டிங் பார்க்க இப்போ அப்புறம் சிலபஸும் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜ் 2க்கு வந்து எபிலிட்டி டெக்னிக்கல் எபிலிட்டிக்குள்ள ஸ்டேஜ் சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் அப்படியே பார்த்துங்க. இப்போ வந்து போஸ்டிங் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. இப்போ போஸ்டிங் பார்க்கலாம். போஸ்டிங் வந்து எல்லா ரீஜன்லையும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து சதர்ன் ரீஜன்லேயே போட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸ்டேஜ் 1 போன வாட்டி ஏஎல்பியில் என்னன்னா ஸ்டேஜ் 1 கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த பேங்க் டீட்டெயில் எல்லாமே மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். அதனால் நம்ம சென்னைக்கு மட்டும் இப்போதைக்கு என்னென்னு பார்க்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் இந்த வாட்டி சென்னைக்கு தான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் 500 600 700 800 அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. போபால் அவங்களுக்குலாம் வந்து போன வாட்டியை விட இந்த வாட்டி பரவாயில்ல, கவர்மெண்ட்டை போராட்டலாம். சென்னைக்கு அவ்வளோ போஸ்டிங் இந்த வாட்டி அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து நிறையா ப்ரியாரிட்டி உண்டு. நீங்கள் தைரியமாக இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். பேச்சு போல் இந்த ஒர்க்கு சென்னை கொடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்கள்.
இன்ஜினியரிங் இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்ஜினியரிங் டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1183 வேக்கன்சி உண்டு. ப்ளஸ் 108 வேக்கன்சிங்கிறது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த அதர் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 108ங்கிற அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 20. அது நமக்கு தேவையில்லை, அது ஜென்ரல் அவங்களுக்கு உள்ளது. இத்தனை போஸ்ட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதை படிக்கும் போது சில பேர் வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரிலாம், இது எழுதாத, நம்ம கிடைக்காது, எல்லாமே நார்த் இந்தியாவுக்கு தான் போகும் அப்படிலாம் நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. திருவனந்தபுரத்துக்கு ஸோ டோட்டல் கிராண்ட் வந்து 7000 போஸ்ட்டு. இந்த டோட்டலாக இவங்க எவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கிராண்ட் டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில பேர் வந்து நம்மளை வந்து டிமோட் பண்ணுறதுக்குன்னே பேசுவாங்க. நீங்கள் பேர் ரயில்வே அங்கே எழுதாதீங்க, ஃபுல்லாக நார்த் இந்தியன் தான் வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. நார்த் இந்தியாவில் 10,00,000 பேர் அப்ளை பண்ணாலும் எனக்கு போன எஸ்எஸ்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னது என்னன்னா, நார்த் இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் அங்கே நெகட்டிவில் போதான் மார்க்கு. அது நெகட்டிவ்னா 1 மார்க் 2 மார்க் இல்லை, 10 மார்க் வரைக்கும் நெகட்டிவில் போயிட்டு இருக்கான். அதனால அந்த அளவுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கேட்டது அடுத்த வருஷம் 2019 நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, காமன் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. அதாவது ஏறத்தாழ நம்ம நீட் எக்ஸாம் மாதிரி, இப்போ எப்படி நீட் எக்ஸாம் எழுதினா தான் டாக்டர் ஆக முடியுங்கிற மாதிரி காமன் எலிஜிபிள் டெஸ்ட் எழுதினாலும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்க முடியும். அது பேங்க் வேலையாக இருந்தாகட்டும், எந்த வேலையாக இருந்தாகட்டும் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த கிடைக்கிற சான்ஸுங்கிறது ஒரு கோல்டன் சான்ஸு. அதை தயவு செஞ்சு விட்டுறாமல் தாராளமாக படிங்க. ஸ்டேஜ் 1 ரொம்ப ஈஸி. நம்ம சேனலாகட்டும், அது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆல்ரெடி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிலாம் இது ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்தா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலே. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஒன்றே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.